குறிப்பாக இந்த விண்டி மேப்பில் 2 சுழற்சி நம்ம பார்க்க முடியுது. இது விண்டி மேப்பில் காட்டக்கூடிய மாடல் ECMWF உடைய மாடல் நம்ம பார்க்குறோம். இதுலேயும் 2 சுழற்சி காட்டுது. இப்போ நம்மளுடைய IMD நியூமெரிக்கல் வெதர் மாடலில் எங்கெங்கே மழைக்கான வாய்ப்பு எவ்வளோ தீவிரமாக இருக்குங்கிறத கொடுத்துட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து நமக்கு மழைக்கான வாய்ப்புகளுடைய விவரங்களை இந்த மாதிரி நிறக்கோடிட்டு நம்ம காட்டியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அதிக மழை பெய்யக்கூடிய இடங்களை பார்க்குறோம். கடலோர பகுதி, தெற்கு ஆந்திரா, வட தமிழ்நாடு மாவட்டங்களில், குறிப்பாக இது சென்னை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மாடலுடைய ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் அவங்க நம்ம சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகாக வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த மழையினுடைய தன்மை போக போக சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு வரக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நிலையை தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம அடுத்து இந்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பை சொல்லக்கூடிய அதே மற்றொரு வரைபடத்தில் பார்த்தோம்னா, நமக்கு சென்னை பகுதியில் மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த சென்னை பகுதியில் மட்டும் இந்த நீல கலரில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த நீல கலரில் குறிப்பிடப்பட்டதை பார்க்குறோம். நம்ம முன்ன வந்து இதே இடத்த தான் நம்ம மழைக்கான அந்த இதில் பார்த்தோம். அதே இடம் தான் காற்றுடன் கூடிய ஒரு வரைபடமாக இது கொடுத்துருக்கிறதுனால நமக்கு காற்றுடைய போக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதனால் நமக்கு வரக்கூடிய நாட்களில் காற்றுடைய போக்கை பொறுத்தும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறத பொறுத்தும் இது உறுதியாகும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வும் எதிர்பார்க்குறாங்க. தொடர்ந்து இந்த காற்று, மழை இதெல்லாம் சரி, ஆனால் அடுத்து நமக்கு புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பருவமழை காலத்தில் தொடங்கி இருக்கிறது. இது இன்னும் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு எல்லாருமே தயாராக வேண்டிய சூழல் இருக்கிறது. அரசிலிருந்து தனிநபர் வரைக்கும் ஒவ்வொருவரும் இதுக்கு தயாராகக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரைபடங்களில் குறிப்பாக நம்ம இப்போ விண்டியில் பார்க்கலாம். விண்டியில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ECMWFல 2 சுழற்சி காட்டுது. ஒன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதிங்கிறது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, சற்று வலுவடைந்து அங்கே இருக்குது. இப்போ அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு சுழற்சியை ECMWF காட்டுதாங்க. இந்த 2 சுழற்சி இருக்கக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி நமக்கு வலுவடைஞ்சு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி கரை கிட்ட நெருங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது சற்று குறைவான நேரத்துக்குள்ளே வர மாதிரி இருக்கிறதுனால இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு சற்று கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் இந்த ஏரியாவில் தான் சுழற்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு ECMWF மாடலில் இந்த மாதிரி காட்டுது. சரி, அடுத்து நமக்கு இந்தியா பயன்படுத்தக்கூடிய GFS மாடல் எப்படி காட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா, GFS மாடல்லையும் நமக்கு காட்டுறது சற்று 2க்குமான வேறுபாடு இருக்குது. அதனால் ஒரு மாடல் இன்னொரு மாடலுக்குமான வேறுபாடு இருக்கக்கூடிய சூழலில் மற்ற காரணிகளை உள்வைத்து தான் இந்த புயல் உருவாகுமா அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. அந்த வகையில் நமக்கு கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய இந்த காற்று இருக்கு இல்லையா, நமக்கு கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய இந்த ஈஸ்டர்லி விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வலுவாக இல்லை. இதுவரையிலுமான காலகட்டத்தில் வலுவாக இல்லை. ஆனால் மற்றொரு காரணியான MJO இப்போது சமீபத்திலான அப்டேட் படி அது சற்று கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய மழை தரக்கூடிய கடலோர பகுதிகளில் இருந்தால் வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அது இருக்கக்கூடிய சூழலில் சற்று வலுவான சூழலுக்கு அது மாறுவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த இடத்துல சுழற்சியாக இருக்கக்கூடிய சூழலில் அது உருவானதுக்கு பிறகாக நகர்ந்து வரக்கூடிய நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது புயலாக வலுப்பெறக்கூடிய எந்த ஒரு காரணியும் இதுவரையிலும் அறிவியல் பூர்வமாக சொல்லப்படவில்லை. அதிகபட்சமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற நிலை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ புயலுக்கு வாய்ப்பு தற்போதைய சூழலில் இல்லை, ஆனால் கண்காணிக்கப்படுது. அப்போது நமக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் மழை நாள் லீவ் விடுவாங்களான்னு கேட்டால் மழை வரும். அதை பொறுத்து சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படுங்கிறது தான் இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது.